அதே மாதிரி கேன்சர் தொடர்பாக இன்னொரு வியூவர் கேட்டிருக்காரு. அதாவது கேன்சர் வந்த நோயாளிக்கு ஏன் உடனடியாக தலையிலிருந்து முடி கொட்டுகிறது? அதே மாதிரி இப்ப கேன்சருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. அந்த ஒருவேளை இப்ப நீங்க ட்ரீட்மெண்ட் கொடுக்குறீங்கன்னா அந்த கேன்சர் செல்லை அழிக்கின்ற பொழுதே தலைக்கு முடி வளர்வதற்கான அந்த ட்ரீட்மெண்ட்டும் கொடுக்க முடியுமா? அது மாதிரி கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு உங்களுடைய பதில் என்ன டாக்டர்? ஆக்சுவலாக கேன்சர் செல்ஸ் அப்படின்னும் பொழுது மற்ற நோய் பரவுவதை விட கேன்சர் நோய் பரவு ரொம்ப ஸ்பீடாக பரவும். அதனால தான் தமிழில் காரண பெயர் புற்றுநோயின்னு வச்சுருக்காங்க. புற்றுன்றது நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா விவசாய நிலங்கள்லையோ கோயில்கள்லையோ அந்த மாதிரி இடங்களை பார்த்தீங்கன்னா புற்று சும்மா சின்னதாக ஆரம்பிக்கும். கடகடகடான்னு கொஞ்ச நாளில் குயிக்காக டெவலப் ஆகிடும், ரொம்ப பெருசாக வளர்ந்துடும். அது சாதாரணமாக ஆரம்பித்து சிறிதாக ஆரம்பித்து சும்மா சாதாரணமாக தரையிலிருந்து ஆரம்பித்து அப்படியே கடகடன்னு 5 அடி 10 அடி 15 அடி கூட வளர்ந்துடும். அப்போது அதுக்கு காரண பெயர் கரெக்டாக நம்ம தமிழில் கரெக்டாக வச்சுருக்காங்க, புற்றுநோய் அப்படின்னு சொல்லிட்டு. புற்று எப்படி வேகமாக வளருதோ அது மாதிரி கேன்சர் செல்ஸ் ரொம்ப வேகமாக வளரும். அப்போ அந்த கேன்சர் செல்ஸை நாம் ஆங்கில முறை மருத்துவத்தில் கீமோதெரப்பி கொடுக்கும் பொழுது அந்த கேன்சர் செல்ஸை அழிக்கணும். அதே நேரத்தில் அவருடைய உயிருக்கும் பாதிப்பு ஏற்படக்கூடாது இல்லையா? கரண்ட்டு கொடுக்குறது லோக்கல் லெவலில் சொல்லுவாங்க, மெடிக்கல் டேர்மில் கீமோ சொல்லுவோம், சாதாரண கரண்ட்டு கொடுத்தாங்க கரண்ட்டு வச்சாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது ஹை லெவலில் கரண்ட்டு கொடுக்கணும், அதில் கேன்சர் கிருமிகள் இறக்கணும், அதே நேரத்தில் அவருடைய உயிருக்கும் பாதிப்பு வரக்கூடாது. அப்படி தான் டாக்டர்ஸ் கொடுப்பாங்க, ஆங்கில முறை மருத்துவத்தில் அப்படி தான் கீமோ கொடுப்பாங்க. இப்போ அந்த மாதிரி கொடுக்கும் பொழுது அந்த ஹை வோல்டேஜ் கரண்ட்டுன்னு வச்சுக்கோங்களேன், கொடுக்கும் பொழுது அந்த நோய் கிருமிகள் இறந்துடும். உண்மைதான், அதில் மாற்று கருத்து கிடையாது, நோய் கிருமிகள் இறந்துடும். இப்போ எப்படி ஒரு இடத்துல ஒரு கலகம் நடக்குது, ஒரு ஏதாவது பிரச்சனை நடக்கும்போது போலீஸ் ஃபயரிங் பண்ணும்போது இவன் கலகம் பண்ணுறவனா இவன் அப்பாவியான்னு பார்த்து அடிக்க முடியாது. ஓரளவுக்கு பார்த்தா சுடுவாங்க, ஃபயர் பண்ணுவாங்க. பட் இருந்தாலும் அவ்வளோ அக்யூரேட்டாக பண்ணணும். அதில் நல்லவனும் அடிபடுவான், கல்பிட்டும் அடிபடுவான் இல்லையா? அந்த குற்றத்தை செய்கிற அந்த கலகம் செய்கிறவங்களும் பாதிப்பாங்க, அப்பாவிகளும் பாதிப்பாங்க. அவன் போலீஸ் ஃபயரிங் அவன் யாரை பார்க்கணும்? நல்லவன் கட்டவங்களை யாரையும் பார்க்க முடியாது, அவன் எல்லாத்தையும் ஒட்டுமொத்தம் ஃபயர் பண்ணுவான். போலீஸுன்னு குறை சொல்ல முடியாது, ஏன்னா அவங்க வேலை அங்கே கண்ட்ரோல் பண்ணி ஆகணும், அந்த கலக்கத்தை கண்ட்ரோல் கொண்டு வரணும். அப்போது ஃபயரிங் கொடுக்கும்பொழுது நல்லவங்களும் அடிபடும். அதே மாதிரி இங்கே நீங்கள் கரண்ட்டை கொடுக்கும் பொழுது புற்றுநோய் கிருமிகள் இறந்துடும், அதில் சில நல்ல கிருமிகளும் இறந்துடும். நல்ல கிருமிகள் இருக்குது, கெட்ட கிருமிகளும் இருக்குது. இதில் நல்ல கிருமிகளும் சிலது இறந்துடும். அது வகை நமக்கு லாஸாக இந்த நம்ம உடம்புல இருக்கிற அந்த வைரஸ் பாக்டீரியாஸ் எல்லாம் நல்ல கிருமிகளும் அழியுது பார்த்தீங்களா? இதனால தான் முடி கொட்ட ஆரம்பிக்குது. நல்ல கிருமிகளும் அழிய ஆரம்பிக்குது பார்த்தீங்களா? அதனால் முடி கொட்ட ஆரம்பிக்குது. ஸோ கெட்ட கிருமிகள் இருக்குது, வைரஸ்ஸு, கேன்சர் செல்ஸ் எல்லாம் இருக்குது இல்லையா? இந்த செல்ஸ் இறந்து வெளியே போகணும் இல்லையா? இந்த இறந்து வெளியே போக வேண்டியது டெட் செல்ஸ் இருக்குது இல்லையா? அந்த டெட் செல்ஸ் என்ன ஆகும்னா இறந்துடுது. நாம் நினைக்கிறோம் நமக்கு மட்டும்தான் அந்த சென்சேஷன் இருக்குது, புற்றுநோய் கிருமிகளுக்கும் அந்த சென்சேஷன் இருக்குது. இப்போ நாம் எப்படி உணர்கின்றோமோ அந்த உணர்வு அவங்களுக்கு இருக்குது. அப்படியா, நீ என்ன பண்ணிட்ட, என்னுடைய எண்ணத்தை எல்லாம் நீ அழிச்சிட்டியா, பார்க்குறேன் பார் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணோன்னா, உதாரணத்துக்கு ஒரு கற்பனைக்காக நான் சொல்கிறேன், ஒரு கிருமியை நீங்கள் அழிச்சிட்டீங்க அப்படின்னா அது பல கிருமிகள் 1000 கிருமிகளாக நீங்கள் வெளியே கொண்டு போயிடுறீங்க. கேன்சர் செல்ஸு இறந்து, அதாவது கீமோ கொடுத்து இறத்து வெளியே கொண்டு வந்துடும். அப்போ உயிரோட இருக்கு இல்லையா, அது என்னாக்கும் மனிதன் மேலே வன்மம் வச்சுக்கிட்டு பழி வாங்கன்னு நினச்சிட்டு, ஓஹோ நீ அப்படி பண்ணிட்டியா, அப்போ நான் பார் என்னோடய இனத்தை நான் ரொம்ப ஜாஸ்தியாக பெருக்கிறேன் பார் அப்படின்னு சொல்லிட்டு கற்பனைக்காக சொல்கிறேன். ஒரு நிமிஷத்துக்கு 2 குட்டி போட்டுருந்தது, இப்போ ஒரு நிமிஷத்துக்கு 4 குட்டி போட ஆரம்பிச்சிடும். அது என்னாகும், அது ஒரு நிமிஷத்துக்கு 4 குட்டி போது ஒரு நிமிஷத்துக்கு 8 குட்டி போட ஆரம்பிச்சிடும். அப்போ அப்படியே மல்டிப்ளிகேஷன் ஜாஸ்தி ஆகிட்டே போதா? மல்டிப்ளிகேஷன் ஆகிட்டே போக மல்டிப்ளிகேஷன் ஆகிட்டே போகும்போது அப்போ கேன்சர் செல்கள் நம்ம கொண்டோம் இல்லையா, அதுக்கு ஈக்குவலண்ட்டாக திருப்பியும் உள்ள ரெஸ்பான்ஸ் வந்துடும். முழுமையாக எல்லா கிருமிகளும் உடம்புல அழிக்க முடியாது. இறந்து போன கிருமிகள் போக, கேன்சர் கிருமிகளை போக இருக்கின்ற கிருமிகள் நம்ம மேலே வைராக்கியத்தை வச்சுக்கிட்டு விகரஸாக மல்டிப்ளை ஆக ஆரம்பிக்கும். ஸோ இதனால தான் அவங்களுடைய உடம்பு ரொம்ப சீக்கிரம் இழைச்சி போயிடும்,
ரொம்ப டயர்டாகும், ரொம்ப வீக் ஆகும். முடி கொட்டுறது வந்து காரணம் வந்து இதுவும் ஒரு காரணம் தான். ஸோ இப்போ நீங்கள் எந்த நேரத்தில் என்ன பண்ணணும்னா, முடி கொட்டுறதை குறைக்கிறதுக்காக என்ன பண்ணணும் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. நீங்கள் நல்லா இந்த இடத்துல யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் பாருங்கள். உடம்புல ஒரு நோய் இருக்குது. அந்த நோயை குணப்படுத்துறதுக்கு உடம்பு வந்து தன்னைத்தானே முயற்சி பண்ணும். உடம்பு தன்னைத்தானே முயற்சி பண்ணாலும் கூட அதையும் மீறி வந்து புற்றுநோய் ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்கும் பொழுது அந்த நேரத்தில் நீங்கள் முடியை வளரத்துக்கு மருந்து கொடுக்காதீர்கள். ஏன்னா உடம்புல வந்து அதிகபட்சமாக செல்கள் அதிகமாக போயிட்டுருக்கு. அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தான் மருந்து கொடுப்பாங்க. எந்த சிஸ்டத்தில் நீங்கள் மருந்து சாப்பிட்டாலும், அலோபதி ஆகட்டும், வேறு எந்த சிஸ்டம் ஆஃப் மெடிசன்ஸ் நீங்கள் எது சாப்பிட்டாலுமே கூட கேன்சர் செல்ஸினுடைய ஆக்டிவிட்டியும் அதனுடைய குரோத்தையும் குறைக்கிறதுக்கு தான் மருந்து கொடுப்பாங்க. அப்போது ஒட்டுமொத்தம் உடம்புல போயிட்டு அந்த கேன்சர் கிருமிகளை வந்து குறைக்கிறதுக்காக ஏதோ ஒரு மருந்துகள் வேலை செஞ்சுட்டு இருக்கும் பொழுது நீங்கள் ஆப்போசிட்டில் போய் முடி வளர்றதுக்காக மருந்து கொடுத்தீங்கன்னா அதுவும் கொலாப்ஸ் ஆகும், இன்டரப்ட் ஆகும். அதனால் அந்த கேன்சர் க்யூர் ஆகிற விகிதம் வந்து ஸ்பீடு வந்து குறையும். அதனால் கேன்சர் முழுமையாக குணமாகின்ற வரையில், கேன்சர்லேருந்து முழுமையாக நாம் குணமாகி விட்டோம் அப்படின்ற வரையில் எந்த காரணத்தை கொண்டு முடி வளர்வதற்காக நீங்கள் எந்த ட்ரீட்மெண்ட்டும் எடுக்காதீர்கள். அப்படி முடி வளர்வதற்காக ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் கேன்சர் க்யூர் ஆகிற ஸ்பீடு வந்து குறைஞ்சிரும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, கான்செப்டை பேசிக்காக நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதை யாரும் ஓப்பனாக சொல்ல மாட்டாங்க. டாக்டர் இளங்கோ ஆயுஷ் ஹாஸ்பிட்டல் மட்டும் இவ்வளோ தெளிவாக சொல்லிட்டுருக்கோம். இதை நீங்கள் புரிஞ்சுக்கணுன்றதுக்காக சொல்கிறோம். கேன்சர் முழுவதுமாக குணமாகி நீங்கள் முழுமையாக இருந்து வெளியே வந்துட்டீங்கன்னு கன்ஃபார்ம் ஆகாத வரையில் முடி வளர்கிறதுக்காக நீங்கள் எந்த மருந்தும் சாப்பிடாதீங்க. தலைக்கு மட்டும் வேணால் முடி அப்ளை பண்ணிக்கலாம், எக்ஸ்டர்னல் ஆயில் வேணால் அப்ளை பண்ணிக்கலாம். பட் இன்டர்னலாக உள்ள எந்த மெடிசனும் எடுக்காதீங்க, எந்த ட்ரீட்மெண்ட்டும் எடுக்காதீங்க. அப்படி எடுத்திங்கன்னா கேன்சர் க்யூர் ஆகுது ஸ்லோவாகும், அதனுடைய கேன்சருடைய பாதிப்பு அதிகமாகும். அதனால் தயவு செய்து முடி போனால் போட்டும் பரவாயில்ல, முடியை விட உயிரை காப்பாற்று தான் முக்கியம். உயிர் தான் முக்கியம். முடி பார்த்துக்கலாம், அப்புறம் பார்த்துக்கலாம். முடி இல்லைனாலும் பரவாயில்ல, இருந்துக்கலாம். பட்டு முழுமையாக கேன்சர் நோயிலிருந்து வெளியே வர வழியை பாருங்கள். நார்மலாக ஆகிட்ட பிறகு வந்துட்டீங்க, சுத்தமாக சரியாயிட்டீங்க, இதுக்கு மேலே ஒன்றும் எந்த பிரச்சனையும் இல்லை, புற்றுநோய்க்கான அறிகுறிகள் எதுவுமே இல்லைன்னு கன்ஃபார்ம் ஆன பிறகு, அதுவும் குறைந்தபட்சம் 6 மாதம் கடந்த பிறகு அப்புறம் முடி வளர்வதற்கான மருந்து தாராளமாக நீங்கள் எடுத்துக்கலாம். ஒரே நேரத்தில் கேன்சர் நோயை குணப்படுத்துக்கான மருந்தையும் முடி வளர்க்கான மருந்தையும் எடுத்திங்கன்னா ஒன்று கொலாப்ஸ் ஆகிட்டு முழுமையான ரிசல்ட் கிடைக்காது. கேன்சர் தான் ஜெயிக்கும். உங்கள் முடி வளரும் கனவு தோற்றுரும். கேன்சருடைய பாதிப்பு ஒன்று அதிகமாகிடும். ரொம்ப விலைக்கு வாங்கிக்க வேண்டாம். சரியா? அப்போது இதனால் என்ன தெரியுது? கேன்சர் நோய் வந்தால் கேன்சர் குணமாக்க மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். முடியை பற்றி கவலைப்படாது. முடியை பற்றி அப்புறம் கவலைப்பட்டுக்கலாம், அப்புறம் சரி பண்ணிக்கலாம். சரியா? டாக்டர் இளங்கோ ஆயுஷ் ஹாஸ்பிட்டல் வழங்கும் விழிப்புணர்வு இது.